சிலுவையை பார்க்கும்போது நம்ம கொண்டாடணும், நம்ம துக்கப்பட வேண்டியதில்லை. சிலுவையில் இயேசு நமக்காக பலியானார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பலியை பற்றிய புரிதல் இருந்துச்சுன்னா சிலுவைக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய மாற்றம், எவ்வளோ பெரிய பாக்கியமான காலத்தில் நம்ம வாழ்கிறோன்றது நமக்கு தெரியும். சிலுவைக்கு முன்னாடி ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது பாவ உணர்வோடு குற்ற உணர்வோடு வருவான். அதனால் அந்த குற்ற உணர்வுக்கு பலி செலுத்துறதுக்கு ஒரு ஆட்டை கொண்டு வருவோம். அப்போ இருந்த நியமம் என்ன தெரியுமா? அவன் கொண்டு வருகிற ஆடு பழுதற்றதாக இருக்கணும். இவன் பாவம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவன் கொண்டு வர்ற ஆட்டில் எந்த ஒரு காயமோ குறையோ இருக்கக்கூடாது. அது நல்ல பூரணமானதாக இருக்கும். அப்போ இவன் மேல் இருக்கிற பாவமெல்லாம் ஆசாரியன் அந்த ஆட்டின் மேல் ஏற்றி அந்த ஆட்டை பலி செலுத்துவார்கள். அப்போ 1 வருஷத்திற்கு இவன் அந்த குற்றம் மூடப்பட்டவனாக இருப்பான். ஆனால் சிலுவையில் என்னங்க விசேஷம்னா, சிலுவைக்கு அப்புறம் பலின்ற ஒன்றே இல்லை. ஏன்னா ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே, வருஷம் ஒரு பலி கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரே தரம் பலியானதினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறாராம். வாட் அ ட்ரூத் இட் இஸ்! எவ்வளோ பெரிய சத்தியம்! இது தெரியாததுனால இன்னைக்கு நிறைய பேர் குற்ற உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலுவையை பற்றி தியானிக்கும் போது சிலுவையில் இயேசு பலியானதினாலே 1 மாதத்திற்கோ 1 வருடத்திற்கோ அல்ல, என்றென்றைக்கும் நாம் பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். we are made perfect. பூரணம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குறை தேவனுடைய நினைவுக்கு வருவதில்லை. நாம் நிறைவானவர்களாகி இருக்கிறோம். அவர் நம்மை நீதிமான்களாக்கும்படி அவர் பாவமறியாத அவர் பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறார். நல்ல முழுமையா இருக்கிற ஆட்டு மேல பாவத்தை ஏற்றி அந்த ஆடு உனக்காக சாகுது, நீ வாழ்ற. இயேசு கிறிஸ்து பாவமே செய்யாதவர் சிலுவையில் பலியாகும் போது உன்னுடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். சிலுவைக்கு முன்னும் சிலுவைக்கு பின்னும் உலகத்தில் மிகப்பெரிய மாற்றமும் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த சிலுவை தியான நாட்களில் குற்ற உணர்விலிருந்து வெளியே வாருங்கள். ஒரே பலியினாலே உங்களை தேவன் பூரணப்படுத்தியிருக்கிறார். சிலுவையை பார்க்கும்போது நம்ம செஞ்ச பாவம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது, அவருடைய நீதி நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். ஒரே பலியினாலே என்றென்றைக்கும்னா, அதாவது ஒரு எக்ஸ்பைரி டேட் இல்லாமல் நித்தியமாய் தேவன் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். இந்த தேவன் உங்களை பூரணப்படுத்தினதை எதுவுமே மாற்ற முடியாது. எந்த சூழ்நிலையும் உங்களை மாற்றி அமைக்க முடியாது. யூ ஆர் மேட் ரைச்சஸ். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணமாக்கி இருக்கிறார். பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் அல்ல, பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறவர்கள். பாவிகளாக இருந்தோம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர் பலியானதினாலே நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையை செலிப்ரேட் பண்ணணும். இயேசு சிலுவையில் மரித்ததினாலே நான் பூரணமாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். சிலுவைக்கு முன் வாழ்ந்தவர்களெல்லாம் இப்படி சுதந்திரமாக இருந்ததில்லை. குற்ற உணர்வு, ஆலயத்திற்கு வரணுன்னாலே பாவம், என் பாவத்தை தாண்டி ஆண்டவர் என்னை ஏற்றுக்குவாரா, என் பலியை ஏற்றுக்குவாரா என்கிற ஒரு பயத்திலே தான் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கோ தைரியமாய் வாருங்கள் என்று சொல்லுகிறார். காரணம், ஒரே பலி என்றென்றைக்கும் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறது. நமக்காக இயேசு சிலுவையில் 1 தரம் தான் பலியானார், மறுபடியும் பலியாக போவதில்லை. அந்த பலியே அத்தனை பேரையும் பூரணப்படுத்தி இருக்கிறது, என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் அவருடைய பலியினாலே பூரணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், என்றென்றைக்கும் பூரணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நேரம் நான் பரிசுத்தவான் போல உணர்கிறதும் இன்னொரு நேரம் பாவியை போல உணர்றதும் மாற்றி நீங்கள் உணர வேண்டாம். என்றென்றைக்கும் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், பூரணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். காரணம், இயேசு சிலுவையில் எனக்கு பலியானதினாலே. இதை தியானிங்கள், குற்ற உணர்விலிருந்து விடுதலை ஆகுங்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்கள். தேங்க்யூ.